நட்பு. நம்மளை சூழ எத்தனை நண்பர்களோடு நாங்கள் தினம் தினம் பழகுகிறோம். அவர்கள நல்ல நட்பு இருந்தால் நீங்க பேசுகின்ற பேச்சில, நீங்க பார்க்கின்ற பார்வையில, நீங்க சிந்திக்கின்ற சிந்தனையில உங்களுக்கு தெரியாமலே தாக்கம் இருக்கும். உங்களுக்கு தெரியாமலே என்ன செய்யும்? தாக்கம் இருக்கும். அதே நேரத்தில் நீங்க வச்சுக்கின்ற ஒரு கெட்ட நண்பராக இருந்தால், பழகி கொண்டு போற கெட்ட நண்பராக இருந்தால், உங்களுக்கு தெரியாமலே நீங்க அந்த ஸ்டைல்ல பேசுவீங்க, நீங்க அந்த ஸ்டைல்ல பாப்பீங்க, அந்த ஸ்டைல்ல உடுப்பீங்க. அது இயல்புலேயே வரும். அதுக்கு நல்ல உதாரணம் சினிமா. நல்ல உதாரணம் சினிமா. இன்றைக்கு அதை பார்த்து அதில் உள்ளவோட விரும்பினத்தால் கிட்ட போகவே இல்லை, ஆளோட பேசவே இல்லை, நடிகரோட யாராவது பேசிக்கிறாங்களா? இல்லை, போகவே இல்லை. ஆனால் அந்த தாக்கத்தில் அவன் உடுக்கிற மாதிரி உடுக்க ட்ரை பண்ணுறான். உடுக்கிற மாதிரி உடுக்க ட்ரை பண்ணிட்டு யாராவது மார்க்க சப்ஜெக்டில் பேசினா இப்படி உடுக்கிற பிள்ளையாண்டு கேட்கலாம். வணக்கண்ணே, உடுக்கிற பிள்ளையா? பிழை இல்லை, நல்லா விளங்கு. இந்த தாக்கத்தெலாம் உடுக்கிறாண்டு. அந்த தாக்கத்தில் உடுக்கிறான், அந்த தாக்கத்தில் முடிய வெட்டுறான். அவனுக்கும் அந்த மூஞ்சிக்கு அந்த முடி சரியே வராது. இருந்தும் அவர் வைக்கிறாரேன்றதுக்காக என்ன செய்யறான்? இவன் அப்படி ஒரு முடியை வச்சுட்டு போறான். அந்த அவன் காட்டுற அதே ஸ்டைல இவரும் ஃபாலோ பண்றாரு. அவன் பேசுற அதே பேச்ச இவரும் ஃபாலோ பண்றாரு. எந்த அளவுக்கு தாக்கம்னா, சில போன்கள்ல அந்த மாதிரி ஆக்கிட்ட பேச்சை போட்டு, அதான் எஸ்எம்எஸ் டோன், அதான் போன் டோன். எது? அந்த மாதிரி நடிகர்கள் பேசுறது, நடிகைகள் பேசுறது, நகைச்சுவையாளர்கள் பேசுறது தான் போன் டோனு. அதுல ஒரு சந்தோஷம். ஆனா அவருக்கு தெரியும் உங்கள்கிட்ட அந்த பொற்கொள்ளண்ட வாசம் தான் அடிக்குது, அந்த வாசம் தான் அடிக்கிறது. இல்லைன்னா உங்களுக்கே அந்த டோன் வருது, ஏன் அந்த ஆசை அதுல வருது? விருப்பம் இல்லாமலா, ரசனை இல்லாமலா அந்த எஃபெக்ட் வந்து வெளியாகுது. நட்பும் உறவும் எங்களோட உடம்புல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி ஆகும், எங்களோட சிந்தனையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி ஆகும். எப்படியாவது எங்களை அந்த குவாலிட்டிக்கு காட்டியே ஆகும். அந்த குவாலிட்டியில எங்களுக்கு கொஞ்சமாவது எங்களுக்கு தெரியாமலாவது தாக்கம் இருக்கும். நாங்க நினைக்கிறோம் வாங்கினா தான் தாக்கம் உண்டு, வாங்காட்டியும் தாக்கம் இருக்கும், பிடிக்காட்டியும் தாக்கம் இருக்கும். காரணம் நாங்க பழகுறதோட தான். நீண்ட காலம் ஒரு ஆள் தனிமையில சினிமா பார்க்கிறாரு வைங்களே, வெளியே ஒரு சினிமா பார்க்கிறாரு இல்லைன்னு வைங்களே, நிச்சயமா அவர் மாறிப்பாரு. அவர் என்ன நடிச்சாலும் சமூகத்துல விளங்காம இருக்காது. சமூகத்துல அவர் விளங்காம, ஏன் அவர் உள்ளுக்காங்க பழகுறாரு, அவருக்கு ஒரு உறவு பாதிப்பு ஏற்படுத்தியே ஆகும். அது பேச்சில பாதிப்பை ஏற்படுத்தும், நடைமுறையில பாதிப்பை ஏற்படுத்தும், சிந்தனையில பாதிப்பை ஏற்படுத்தும். அது அவருக்கு தெரியாமலே அவர் நேரடியாக மறைச்சாலும் அது வேற வேற இடங்கள்ல என்ன செய்யும்? அவர் வாயால, பேச்சால, நடைமுறையால எல்லாம் வெளியே வரும். நிறைய பேரை பாருங்க பாப்போம், பேசுகின்ற நேரத்தில் இந்த மாதிரி தவறாக எல்லாம் என்ன செய்வார்கள்? அதே போக்குல பேசி விடுவார்கள், அதே அமைப்பிலே பேசி விடுவார்கள். நாங்கள் எங்களுக்கு விளங்கும், இவர வளமையான பேச்சல்லையே இது, இவர வளமையான பேச்சல்ல இது, ஏதோ எஃபெக்ட்ல பேசுற மாதிரி பேசுறாரே என்று விளங்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் சில பேச்சுக்கள் இருக்கும், சில நடைமுறைகள் இருக்கும், சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். எல்லாம் எதால வந்தது? இன்னொன்றால தாக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொல்றாங்க, தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க யாரால பாதிக்கப்படுகிறீர்கள், யாரால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அதாவது எஃபெக்ட் ஆகிறீர்கள், என்னென்ன தாக்கம் உங்களுக்கு ஏற்படுகிறது, அது நட்பு தான் முதலாவது. அதான் ஒரு அரபு பழமொழி இன்றைக்கு, மன் ஆஷ கௌமன் அர்பஈன யௌமன் சாரமின். ஒரு சமூகத்திலே 40 நாட்கள் ஒருவர் வாழ்ந்தால் அவர்களில் ஒருவராக இவர் மாறி இருப்பார். அவரது மனசு சொல்லும் நான் மாறலேண்டு, ஏண்ட ஊர் அந்த ஊர் தான் சொல்லும், ஏண்ட நாடு அந்த நாடு தான் சொல்லும், ஏண்ட பழக்கம் அந்த பழக்கம் தான் மனசு சொல்லும். ஆனா அவர் மாறிக்கின்றிருப்பாரு, அவருக்கு தெரியாதது. சமூகத்தில் உள்ளம் என்பதற்கு தான் ஒரு விதமான தாக்கத்துக்குள்ளாகக்கூடிய அம்சங்கள். அதாவது அதாவது முஸ்லிம் சகோதரர்கள் அதாவது அகதியாக வந்த முஸ்லிம் சகோதரருடைய பேச்சு வழக்கெல்லாம் இப்ப பாருங்க பாப்போம். ஒரு 20 வருஷம் 10 வருஷம் அப்படியே அந்தந்த ஊர்ல பேசுற மாதிரி பேசுறாங்களா இல்லையா? ஒரு நாளாவது அவங்க அதை விரும்பிப்பாங்களா? அப்படி பேச்சு மாறுறத, தன் பிரதேசம், தான் பிறந்த ஏரியா, தான் பழகிய ஏரியாவுடைய மொழிகளும் நடைமுறைகளும் மாறுறத எந்த ஒரு மனிதனும் விரும்ப மாட்டான். கலாச்சார தாக்கங்களுக்கு உட்படுவது எந்த ஒரு மனிதனும் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். ஆனா என்ன செஞ்சிடும்? ஓரளவுலையாவது அது பாதிப்பை ஏற்படுத்திருக்கும். சகோதரர்களை, இது நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நேரடியான தாக்கங்கள் இல்லாது விட்டாலும், அவரை போன்று நாங்கள் கெட்டு போகாது விட்டாலும், தலைகீழாக எங்களது போக்குகள் மாறுவதற்கு இது ஒரு அடிப்படையாக இருக்கும். ஆக முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், நாம் யாரோடு நட்பை வைத்திருக்கிறோம், நாம் யாரோடு பழகுகிறோம், யாரை கூடுதலாக விரும்புகிறோம். உள்ளத்தால சிலவங்க நேரடியாக சந்திச்சிக்க மாட்டோம், ஆனா உள்ளத்தால நிறைய விரும்பி கொண்டிருப்போம். உள்ளத்தால அவரோட இருக்கணும், அவரோட பார்க்கணும், அவரோட பழகணும் என்றெல்லாம் என்னது நிறைய விரும்பி கொண்டிருப்போம். இது என்ன செய்யும்? தாக்கத்தை வெளிப்படுத்தும். உள்ளம் இருக்குதானே, இந்த உள்ளத்தை எப்பயும் நம்ம கிளியரா வச்சுக்கணும். இதுல சில விஷயங்களை வச்சுக்கண்டு வெளியே மறைக்கவே கூடாது.
வெளியே மறைக்கவே. அப்படி வெளியே உங்களுக்கு அதை காட்ட விருப்பம் இல்லையா, முதல்ல உள்ளத்துலேருந்து எடுத்துடணும். உள்ளத்துலேருந்து எடுத்தா சரியா கிளியரா இருக்கும். இல்லை என்று வைங்க, இதை வச்சுக்கண்டு அதை மறைச்சிக்கன்னு வைங்களே, எங்கேயாவது ஒரு இடத்தால வெளியாகும். எங்கேயாவது ஒரு இடத்தால எங்களது தாக்கத்தை காட்டிவிடும். சகோதரர்களே, இப்படி நிறைய உலகத்திலே இளைஞர்கள் நிறைய மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தலைகீழாக பார்ப்பதற்கே கவலைப்படுகின்ற நிலையில் நிறைய பேர் இப்படி மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கத்தான் செய்கிறோம். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அதாவது தாக்கத்துக்கு நான் சில உதாரணங்களை சொல்வதென்றால், ஒரு மனிதன் உண்டால் தாக்கப்படப்பட அதன் பக்கமே ஈர்க்கப்படுவான்ன்றதுக்கு இன்றைக்கு கம்ப்யூட்டர்களில் விளையாடப்படுகின்ற போன்கள், மொபைல்களில் விளையாடப்படுகின்ற கேம்ஸுகள் பெரிய ஒரு ஆதாரம். முந்தைய ஆரம்ப காலத்தில் சிறுவர்கள் என்று சொன்னால் விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டுருக்கு. இன்றைக்கி எந்த முத்தத்தில் யார் விளையாடுறா? சும்மா ஒரு பேருக்கு விளங்கப்படுத்துறதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் டப்பான்ற ஒரு விளையாட்டு விளையாடுறா. கொஞ்சம் பேருக்கு ஞாபகமே இல்லாமல் இருக்கும். விளங்கிட்டானே, வைம்போத்தில் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. இப்படி எல்லாம் ஒளிஞ்சி பிடிச்சி என்னமெல்லாம் விளையாட்டில் ஒன்றும் போயிடல. இப்போ என்ன தெரியுமா? கேம்ஸ். அதாவது என்னது, பேர்கள் 2-3 சொல்லலாம். அப்படி ஒவ்வொரு அது இன்றைக்கு கம்ப்யூட்டர் திறந்தாலே பலவிதமான பெயர்கள் என்னது கேம்ஸுகளை பார்க்குறோம். அதாவது அந்த அந்த எல்லா அது இது எந்த அளவுக்கு ஆக்கிரமித்து இருக்கிறது என்று சொன்னால், ஃப்ரீயாக இருந்தால் அதுதான். அசருக்கு பிறகு விளையாடுற கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் இப்போ இல்லை. அதை தான் மெச்சன்ட்டு வந்து அதுக்கு போகிற கிரவுண்டில் ஏதாவது ஒரு மெச்சோன் நடக்கணும்னா போட்டி என்ன இல்லைன்னா இதுக்குள்ளே தான். அதில் அது எப்படி பழக்கிறான் தெரியுமா? அதில் எப்படியா 2 பேரை வெட்டணும். அதில் கேமில் இவனை குத்தணும், அவனை சுடணும், இவன் நல்லா போகிறவனை போய் முட்டணும், போலீஸ்காரன் விரட்டி வந்தால் தப்பி ஓடணும். விளங்கிட்டானே, இப்படி தான் அதெல்லாம் நல்லாவே இப்போயே பழக்கிறான். அப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இவன் பண்ண நல்ல மூளையாக வளரும். இவனுக்கு கள்ள மூளை தான் வளரும். விளங்கிட்டா? ஏன் இவன் அதுக்குள்ளே பழகிற எல்லாமே சுடுறதும் களவு எடுக்கிறதும் கொள்ளை அடிக்கிறதும் மற்றவனை கண்ணை பிடுங்குறது தான் அதில் உள்ள கேம்ஸ். அப்படி தான் பிள்ளைகள்லாம் படிக்க. அப்போ நாங்களே என்னது கேம்ஸ் தானே, கம்ப்யூட்டரில் தானே என்னது கேம்ஸ் தானேன்னு அதை விட்டு வச்சிருக்கோம். வீட்டு வாசல்லே நடந்துட்டு எல்லாரும் பழகுறோம். அந்த அளவில் நம்மளால் முழுமையாக தவிர்க்க முடியாது. விட்டாலும் என்ன கேம்ஸ் அவன் விளையாடுறாண்டாத பார்க்கணுமா இல்லையா? எந்த நடக்குதுன்னு சொன்னால் அதில் தான் குந்திட்டு இருக்கிறது. விடிஞ்சாலும் அதுதான், எழும்பினாலும் அதுதான், போனாலும் அதுதான், வந்தாலும் அதுதான், கனவு கண்டாலும் அதுதான். கனவு கண்டாலும் அதுதான் என்ற அளவுக்கு மாறிக்கொண்டிருக்குது. அதுதான் என்ற அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கு. இன்டர்நெட்டில் கூட எல்லாத்தையும் இலவசமாக கொடுப்பான். கேம்ஸ் சென்று வந்து அதுக்கு என்ன செய்வான்? ஒரு கிரெடிட் கார்டில் ஒரு அந்த ஒரு அமௌண்ட் ஒன்று வைப்பான். வெட்டுறதுக்கே தெரியும், பைத்தியம் பிடிச்சிருக்கிறனால சல்லி கொடுத்தாவது வாங்குவான்னு தெரியும், பணம் கொடுத்தாவது வாங்குவான்னு அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சிருப்பான். சகோதரி, இதெல்லாம் எந்த தாக்கத்தால் வருது? இது மாத்திரமல்ல, அதில் போகின்ற சில ஹீரோக்கள், இந்த கேம்ஸில் இந்த கார்ட்டூன்ஸில் போகிற ஹீரோக்களை இவங்க விரும்புகிறாங்க. அதில் தாக்கம். அதில் ஆரம்ப காலத்தில் நான் இந்த நட்புடைய தாக்கத்துக்காக சொல்ல வரேன். இந்த ராணி காமிக்ஸ் என்று சொல்லி சின்ன புத்தகம் வரும். அதில் மாயாவி என்று சொல்லி ஒருவர் தான் ஹீரோவாக இருப்பார். சின்ன புத்தகம், எல்லா மாணவர்களுக்கு தமிழுக்காக வேண்டி அதை கொடுப்பார்கள். அதை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா? அது மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிண்டு, அது மாதிரி கூட அமைச்சிக்கிண்டு, அது மாதிரி காட்டுகளுக்குள்ளே பேத்துக்கிட்டு என்னது அதை பார்த்துட்டு ஏன் அவருடைய எஃபெக்ட் அது மாதிரி நானும் இருக்கணும். அவர் என்ன செய்வார்னா அதில் சமூகத்துக்கு காப்பாற்றுறதுக்கு திடீர்னு வருவார். அது புக், அது திடீர்னு வந்து காப்பாற்றிட்டு போவார். வணங்கிட்டானே, இது மாதிரி தானும் வாழணும் என்கின்ற அமைப்பில் பலர் சிந்தனைக்கு மாட்டப்படுகிறார்கள். சமூகத்தில் நிறைய சிறுகதைகளாலும் இந்த அதாவது ஈசாப் நீதி கதைகின்ற புத்தகங்கள் இருக்கு, அதால் பாதிக்கப்பட்டு மாறினவ எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் சகோதரர்களே, அடிப்படையை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய தாக்கங்கள் செலுத்த வாய்ப்பு இருக்கிறது நட்பு. ஒரு மனிதனுடைய போக்கையே தலையிலா மாற்றும். லட்சியம் என்னமோ இருந்திருக்கும், ஆனா அந்த நட்பு என்ற காரணால இன்னொரு லட்சியமா அவன் மாறிக்கொண்டிருப்பான். படிக்கணும் என்ற நல்ல ஆர்வத்தோடு போயிருப்பான். எவனோ காட்டிய பிசினஸ் ஆசையால, பிசினஸ் நண்பர் ஒருவன் கிடைத்ததுனால அவனுடைய டோட்டல் சிந்தனை பிசினஸுக்காக போய்கொண்டிருக்கும். நல்ல படிக்கிற மாணவர்கள் திடீர்னு வந்து அந்த ஆசை இல்லாமல் போகும். நம்ம யோசிப்போம், என்னடா படிப்பு இல்லாமல் போயிட்டாண்டு. ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம நினைக்கிறோம் என்ன தெரியுமா? இவன் இப்போ திறமையில் விளையாட்டில் கவனம் அப்படின்னு நினைக்கிறீங்க. விளையாட்டுலேயே கவனம் இல்லாமல் வீட்டில் தான் இருந்துட்டு இருப்பான். அவனுக்கு தாக்கம் செலுத்தியது நட்பாக இருக்கும். அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆக்கியது நட்பாக இருக்கும். ஆக சகோதரர்களே, முதலாவதாக நாம் யாரோடு நட்பு கொள்கிறோம் என்று இஸ்லாம் பார்க்க சொல்கிறது. இரண்டாவதாக, அப்படிப்பட்ட நாம் கொள்ளுகின்ற நட்பு இருக்கிறதே, யாரோடு நாங்கள் உறவு பாராட்டுகிறோமோ, யாரோடு நட்பு வைக்கிறோமோ, அவர்கள் அல்லாஹுக்காக நட்பு வைக்கிறார்களா, நாம் அவர்களோடு அல்லாஹுக்காக நட்பு வைக்கிறோமா? இது இரண்டாவது. வைக்கின்ற நட்பு ஆள் நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது. எதற்காகவோ நாங்கள் அவர்களோடு நட்பு வைக்கிறோம், எதற்காக நாம் அவர்களை விரும்புகிறோம், எதற்காக நாம் அவர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கு, என்ன நோக்கம்? அது அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்கின்ற ஒரு, அல்லாஹுக்காக என்ன, அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்கின்ற ஒரு விஷயமா, அல்லாஹு தாலா பொருந்தாத ஒரு விஷயமா?
எதற்காக வேண்டி நாங்கள் அவர்களோடு நட்பு வைக்கிறோம்? எனக்கு அவன் மீது ஈர்ப்பதற்கான காரணம் என்ன? எனது உள்ளம் இவரோடு நல்லாக பழக வேணும்,